ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ரெசிபி தான், பிசிபெலாபாத். ஸோ இது கர்நாடகா பெங்களூர் சைடில் வந்து இந்த ஃபுட்டு ரொம்ப ஃபேமஸ். ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் பற்றி நேம் கேள்விப்பட்டிருப்பேன், சில பேர் சாப்பிட்டும் இருக்கலாம். ஸோ நம்ம இந்த பிசிபெலாபாத் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம், ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்துக்கிறேன், நூக்கு, கேரட், கத்திரிக்காய் ஒன்று, ஒரு டொமேட்டோ. ஸோ இது எல்லாமே கட் பண்ணி தண்ணியில் நான் ஊற வச்சுட்டேன். ஸோ நீங்கள் இது கூட என்ன முருங்கைக்காய், வேறு ஏதாவது பீன்ஸ் இந்த மாதிரி காய் வேணாலும் நீங்கள் போட்டு இந்த பிசிபெலாபாத் செய்யலாம். ஓகே, வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ், நான் ஒரு டம்ளர் அளவு வந்து பார்த்திங்கன்னா ரைஸும், ஒரு 3/4 டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு கொடுக்குற இந்த தூரம் பருப்பு ரெண்டுமே இதில் ஆட் பண்ணி தண்ணியில் ஒரு 1/2 hour to 1 hour நீங்கள் உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு 1/2 hour தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். அரிசி பருப்பு நல்லாமே ஊறி நல்லா உபரியாகி வருது நம்மளுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிபெலாபாத்துக்கு தனியாக மசாலா இருக்குது. நான் எம்டியான ஒரு பர்டிகுலர் பிராண்டை சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பிசிபெலாபாத்துக்கு இந்த ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 30 கிராம் அளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசிபெலாபாத் மசாலா கூடவே ஒரு 5-6 முழு முந்திரி எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன தேவைன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், ஸோ ஒரு தக்காளி, கேப்சிகம் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், கேப்சிகம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், ஒரு முழு ஆனியனை நான் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம குக்கரில் தான் இந்த பிசிபெலாபாத் செய்ய போகிறோம். ஆல்ரெடி ரைஸ் எல்லாமே நம்ம கழுவி வச்சுருக்கிறத காமிச்சிட்டோம். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா புதுசாக நான் ஒரு 3 மிளகா பச்சை மிளகா போட்டிருக்கேன். தக்காளி எல்லாமே இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தான், நீங்கள் ஈவன் முருங்கைக்காய் கூட இது கொடுக்கலாம், உங்கள் தேவைக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ்அப் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸ் வந்து நீங்கள் தண்ணியில் எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ரைஸ் குழஞ்சிடும். ஏன்னா இந்த பிசிபெலாபாத் வந்து முழு அரிசியாக சாப்பிட்டா நல்லா இருக்காது, பொங்கல் மாதிரி நல்லா குழஞ்சிருந்ததா டேஸ்ட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு இது வந்து ஒரு 5 to 6 விசில் வர அளவுக்கு நல்லா வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு 5-6 விசில் வந்ததுக்கப்புறம் நான் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம ஆட் பண்ண அந்த வெஜிடபிள் ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ நான் ஒரு கரண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு பதமாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ வாட்டர் வந்து இதில் கொஞ்சம் இருக்கும், அப்போ தான் வந்து நம்ம மசிச்சு எடுக்கிறதுக்கு பொங்கல் அளவுக்கு நல்லா இந்த அரிசி காய்கறி எல்லாமே கரண்டிலே மசிக்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் ரைஸ் வந்து வாட்டரிங்காக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வந்து பார்த்திங்கன்னா இந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். ரைஸ் சின்ன சின்னதாக மசிக்கிற அளவுக்கு, வெஜிடபிள் மசிக்கிற அளவுக்கு நல்லா இந்த சூட்லேயே மசிக்கிற, அப்போ தான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு வானல் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி இருக்குல்ல, ஸோ முந்திரி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முந்திரி ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். அதில் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த நெய்யில் நல்லா இதெல்லாம் மிக்ஸ்அப் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து 2 காஞ்ச மிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சோப் பண்ணி வச்சுருக்க அந்த கேப்சிகம் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கேப்சிகம் மீடியம் சைஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு கேப்சிகம் டேஸ்ட் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு கேப்சிகம் கூட அதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். அதில் எந்த விஷயமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புளி. ஸோ புளி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை பவுல் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த புளியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ பிசிபலாபாத் அந்த மசாலா இருக்கு இல்லையா, ஸோ நான் அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புளி கரைசல் கூட பிசிபலாபாத் நம்ம ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆனியன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ்அப் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதில் வேணும்னா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ்அப் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரைஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா மிக்ஸை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு விட்டுருக்கேன், கரண்டி வச்சு நல்லா மசிச்சிருக்கேன். ஸோ அது கூட வந்து இந்த மசாலா மிக்ஸ் இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து அந்த பிசிபலாபாத் மசாலா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ்அப் ஆகும். நம்ம ஊரில் இப்படி பொங்கல் நார்மலாக பொங்கல்லாம் செய்கிறல, ஸோ அந்த சேம் டேஸ்ட் மாதிரி தான், சேம் ஸ்டைல் தான். பட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இந்த வெஜிடபிள் எல்லாமே போட்டு பிசிபலாபாத்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடபிள் மிக்சட் ரைஸ். ஸோ கர்நாடகா சைடு, பெங்களூர் சைடில் கொஞ்சம் ஃபேமஸ் இது எல்லாமே ஹோட்டல்ஸ். ஸோ இந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு முடிச்சிருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து ஒரு சின்ன பிளேட்டில் சர்வ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ்அப் ஆகிறதுனால குழந்தைங்க கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட மெயின் சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா காரசேவ் இருக்கு இல்லையா, ஸோ அது இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே சூடோடு இது கூட மிக்ஸ்அப் பண்ணி ஒரு ஸ்பூன்லேயே கையிலேயே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக சாப்பிடலாம். ஸோ இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னருக்கு செம்மையான ஒரு சாப்பாடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சீக்கிரம் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.